ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் பணியாளர் தேர்வு வாரியம் இருக்குது பாருங்கள், எஸ்எஸ்சி. அங்கேருந்து 2026க்கான ஒரு ஆனுவல் பேனலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2026 எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வரப்போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 2026க்கு எந்தமான வேலைவாய்ப்புலாம் வரப்போகுது அதுக்கான ஒரு ஃபுல் கேலண்டரை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, மொதல் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு 3 நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்கான எக்ஸாமினேஷன். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கான எக்ஸாமாக இருக்க போது. 4வது நோட்டிஃபிகேஷனாக கம்பைனடு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், அதாவது சிஜிஎலுக்கான ஒரு வேலையை அறிவிக்கிறாங்க. எப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது மார்ச் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் எண்டு டேட் முடியுதுங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மே ஜூனில் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5வது நோட்டிஃபிகேஷனாக ஜூனியர் இன்ஜினியரிங், சிவில் மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கான அந்த ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மார்ச் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வருது, ஏப்ரலில் க்ளோஸ் ஆகுதுங்க. மே ஜூனில் எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ 4வது நோட்டிஃபிகேஷன் இருக்க பாருங்கள், சிஜிஎல். அதுக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், நிறையா வேக்கன்சி எதிர்பார்க்கலாம். அதுக்கு 6வதாக உங்களுக்கு செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் அவங்க ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இது மார்ச்சில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மார்ச் மாதத்துலேயே 3 வகையான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 7வது நோட்டிஃபிகேஷனாக கம்பைனடு ஹையர் செகண்ட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போது. 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாங்க. ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, மே மந்த்துக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஜூலை செப்டம்பரில் எக்ஸாம் நடக்க போதுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெனோ கிரேட் சி மற்றும் டிக்கான ஒரு வேலையை போகிற போது ஏப்ரல் மாதம், ஆகஸ்ட் செப்டம்பரில் எக்ஸாம் வைக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஸ்டெனோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் கம்பைனடு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாம் நடக்க போது ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, மே மந்த்துக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஆகஸ்ட் செப்டம்பரில் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10வது நோட்டிஃபிகேஷனாக மல்டி டாஸ்கிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்டு ஹவால்டர் பதவியெலாம் இருக்குது பாருங்கள், அதுக்கான ஒரு ஜாப் அப்டேட். ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, செப்டம்பர் நவம்பரில் எக்ஸாம் நடக்க போகுது. 11வது சப் இன்ஸ்பெக்டரின் டெல்லி போலீஸ் அண்டு சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. மே மாதம் வரப்போது, ஜூன் மந்த்துக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் நடக்க போகுது. ஃபைனலாக பாருங்கள், ஜிடிக்கான வேலையை அறிவிக்கிறாங்க. கான்ஸ்டபிள் ஜிடி செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஜனவரி மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான ஒரு ஆனுவல் பிளானாக கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சியில் பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 12 நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. அதில் 3 நோட்டிஃபிகேஷன் மட்டும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், மீதி இருக்கிற 9 நோட்டிஃபிகேஷன் நம்ம பப்ளிக்காகி நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு சில நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகுது, பட் எவ்வளோ வேக்கன்சி கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தாங்க தெரிய வரும். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இந்த வருஷத்துக்கான மொத்த ஆனுவல் பேனலாக பார்த்தா எஸ்எஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்க, இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எஸ்எஸ்சி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை கொடுத்து கண்டிப்பாக நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுவோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக சேரும்.